ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். டிஎன்பிஎஸ்சியில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2024-25 ஆனுவல் பிளானர், அதாவது இந்த இயரில் என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் வரப்போகுது அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் ஒரு பிடிஎஃபாக முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனுவல் பிளானராக ஒரு கேலண்டர் மாதிரி. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 24 ஏப்ரல் 2024. இந்த பிடிஎஃபோட லிங்க் இந்த பேஜோட பாட்டமில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த பட்டனில் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயிலான பிடிஎஃப் இது. ஆனுவல் பிளானர் ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 ரிவைஸ்டு. ஸோ ஏற்கனவே ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை ரிவைஸ் பண்ணி அதில் இருக்க சேஞ்சஸ்லாம் பண்ணி லேட்டஸ்ட் இது. ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட்டு, எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், அதாவது அந்த எக்ஸாமினேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது, அப்புறம் டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன், எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுன்ற அந்த டீட்டெயில்ஸோடு இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வர நோட்டிஃபிகேஷனோட அந்த டேட்டுமே முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் எப்போ எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கான டேட்டு வந்துருச்சு. ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு ஜனவரியில். டோட்டல் 6244 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஜூனில் நடக்குது. ஜூன் 9 ஒன் டே எக்ஸாமினேஷன் நடக்கும். அதே போல் மார்ச்சில் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 1 நடக்கும். டோட்டல் 90 வேகன்சிஸ். எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூலையில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. குரூப் 1B, குரூப் 1C, அதோட சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி, அதோட எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஜூலை 12, 2024 எக்ஸாம்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஜூனில் பார்த்திங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் குரூப் 2, குரூப் 2A அது ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து ஜூலையில் ஒன்று ரிலீஸ் ஆகுது. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல், நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ITI லெவலில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2. ஸோ இதெல்லாம் இந்த இயரில் ரிலீஸ் ஆக போகிற டிஎன்பிஎஸ்சியில் வரப்போகிற எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் எக்ஸாம்ஸ் எப்போ நடக்குன்ற அந்த டீட்டெயில்டு முன்னாடியே வந்துருச்சு. அடுத்த பேஜ் போனோம்னா அனெக்சர் 1 இருக்குது. அதில் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட அந்த டீட்டெயில்ஸ், அதில் பேப்பர் டீட்டெயில்ஸ், ஸோ எக்ஸாம்ஸில் என்னெல்லாம் பேப்பர் வருன்ற டீட்டெயில்ஸும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட், ஸோ அந்த பர்டிகுலர் பேப்பர் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்டா, SSLCயா, 12th அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸோட அந்த டைப், அப்ஜெக்டிவ் டைப்பாக, டிஸ்கிரிப்டிவ் டைப்பான அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். குவாலிஃபையிங் அல்லது ஸ்கோரிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் தனித்தனியாக பிரித்து போட்டாங்க. அனெக்சர் 1 இருக்குது, அதை செக் பண்ணிக்கிங்க. ஒரு எக்ஸாமினேஷனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1, குரூப் 1B, 1C இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே டெக்னிக்கல் சர்வீசஸ், அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உண்டான சிலபஸ் டீட்டெயில்ஸ் மாதிரி ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அடுத்து அனெக்சர் 2 போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2, குரூப் 2A சர்வீசஸ். அதில் என்னெல்லாம் நேம் ஆஃப் த போஸ்ட், என்னெல்லாம் போஸ்ட்ஸ் அதில் கவர் ஆகுது, அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே அந்த போஸ்ட்லாம் இருக்குது, அது என்ன குரூப் 1, 2, 4 அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் குரூப் 2 வருது. கீழே பார்த்தீங்கன்னா 2A. அப்புறம் அனெக்சர் 3 போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனில் என்ன டைப் ஆஃப் போஸ்ட்லாம் இருக்குது, அதோட அந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ். இப்போ அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது. எஜுகேஷன் லெவல் இந்த காலமில் இருக்குது. இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும். வெதர் இது இன்டர்வியூவா, நான் இன்டர்வியூவா, அந்த டீட்டெயில்ஸும் இந்த லாஸ்ட் காலமில் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 பேஜஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் ஜாப்ஸுக்கு ட்ரை பண்ணுற கேண்டிடேட்ஸ் இந்த ஆனுவல் பிளானரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது, அது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எந்த இது வரப்போகுது, அதுக்கு என்னெல்லாம் முன்னாடியே சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குன்ற அந்த டீட்டெயில்டான ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.